நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு லைன்லேயும் இருக்கலாம், இல்லை ஒரு 4-5 லைன்லேயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி அண்ட் அதை நான் நேமுங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணுறேன். ஸோ நேம் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு வைப்போம். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு 3 லைனில் ஒரு ஸ்ட்ரிங் வர மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து சரி, நான் என்ன பண்ண போகிறேன், லாங்குவேஜ் ஈக்குவல் டு 3 கோட்ஸ்குள்ளே தமிழ் கமா இங்கிலீஷ் கமா தெலுங்கு கமா இப்படி கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான், இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ இது சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங், இது மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நம்ம இப்படியும் மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸை நம்ம போடலாம் அண்ட் சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன இன்பில்ட் டேட்டா டைப்ஸ், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேமை பிரிண்ட் பண்ணலாம். நேம் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணால் எனக்கு பைத்தான் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது, கரெக்டாக? ஸோ இப்போது அதை கிளியர் பண்ணிவிட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷனான ஃபஸ்ட்டு how to find the length of the variable. இப்போ அது ஸ்ட்ரிங்காக இருக்க பட்சத்தில் நான் இதோட லென்த் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் லென்த் அப்படிங்கிறது. இது லென்த் அப்படின்னு நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ், ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுனாலே அது இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் நான் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிள் லேங்கோட வேரியபிள் நேம் எடுத்து நான் கொடுத்துட்டேன்னா, அண்ட் இதை நான் பிரிண்ட் கூட ரேப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது அதை ரன் பண்ணனா எனக்கு 24 அப்படின்னும். ஸோ 24 கேரக்டர்ஸ் இருக்குது இது நடுவில். ஓகே, லென்த் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணுன்னா நான் லென்த் அப்படின்னு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஒரு விதமான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிப்பேன், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், விராத் கோலி, சும்மா டெஸ்டிங்க்கு. இப்போது நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், இப்போ இது என்னென்னு பார்க்கலாம். இது நான் ஸ்ட்ரிங்ஸே நான் ஒரு 2 வீடியோவாக பிரிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட இன்பில்ட் ஃபங்க்ஷன், ஆக்சுவலி மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்னென்ன அது மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா என்ன, ஏன்னா ஸ்லைசிங்கில் நிறைய விஷயம் இருக்குது அண்ட் அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதில் வந்து நான் என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பர். ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா இத்தனை இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டலைஸ், கேஸ் ஃபோல்ட், சென்டர், எண்ட்ஸ் வித், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பர் கொடுத்து பார்க்குறேன். அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா இதுலேயே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் பாருங்கள். ரிட்டர்ன் அ காப்பி ஆஃப் அ ஸ்ட்ரிங் கன்வெர்ட்டட் டு அப்பர் கேஸ். இது என்ன, இங்கே விராட் கோலின்னு இருக்குல்ல, இதை அப்பர் கேஸில் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ்க்கு என்ன பண்ணுன்னா, ரிட்டர்ன் த கேபிட்டலைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். மோர் ஸ்பெசிஃபிக்லி மேக் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹேவ் தி அப்பர் கேஸ் அண்ட் ரெஸ்ட் தி லோவர் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அப்பர் கேஸ் அண்ட் ரெஸ்ட் தி லோவர் கேஸ். பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் கேஸ் ஃபோல்ட். கேஸ் ஃபோல்ட் என்ன, சூட்டபிளி கேஸ்லெஸ் கம்பேரிசன்ஸ். ஓகே, என்னென்னலாம் எந்த இதில் வந்து இது இருக்குது கம்பேரிசன் பேசிஸில் அது கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் சென்டர், கவுண்ட், எண்ட்ஸ் வித், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இதில் வந்து லோயர் கொடுத்து வைப்போம். ஸோ இது எல்லாமே லோவர் ஆக்கி கொடுக்கும். பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸில் 2 வேல்யூ கொடுக்கணும். ரிட்டர்ன் அ காப்பி வித் ஆல் தி அக்கரன்சஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் ஓல்ட் ரீப்ளேஸ்ட் பை அ நியூ ஒன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விராத் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு காய் அப்படிங்கிறத போட்டுப்போம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண பைத்தன் அண்ட் 24. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாட் அப்பருங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துச்சு. அண்ட் கேபிட்டலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு
கேபிட்டலில் வந்துச்சு. கேஸ் ஃபோல்ட் அப்படின்னும்போது இதில் எந்த ஒரு சேஞ்சும் வரலை. ஒய் பிகாஸ் நம்ம எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் கொடுக்கல. இது கூட நமக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் டாட் லோயர் அப்படின்னும்போது இந்த விராத் வி கேபிட்டல் இருக்குல்ல, அது கூட ஸ்மால் ஆக்கிடுச்சு. அண்ட் டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னும் பொழுது எனக்கு விராத் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி இந்த இதுக்குள்ளே விராத்துங்கிறத சர்ச் பண்ணி அது அக்காயின்னு மாற்றிட்டு எனக்கு அக்காய் கோலின் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. லைக் ஸ்லைசிங் இருக்குது, அண்ட் அந்த இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அண்ட் கன்கேட்டினேஷன் இருக்குது. முக்கியமாக நெக்ஸ்ட் என்னென்னா கன்கேட்டினேஷன். இப்போது நான் வந்து greeting அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இன்புட் என்டர் யுவர் நேம் இப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் நேம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அவுட்புட்டில் ஹலோ கோகுல் இல்லை ஹலோ விராத், ஹலோ சச்சின் இந்த மாதிரி ஏதாவது பேர் கொடுக்கணும். ஓகேவா? அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாங்கிறது தான் இன்னியோட சேலஞ்ச். இது ரொம்ப சின்ன சேலஞ்ச் தான். எப்படி பண்ணலான்னா பிரிண்ட், நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போது ஹலோ, ஸோ அதனால் க்ரீட்டிங் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பேஸ் விடுவேன். அதுக்கு நான் கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸ், இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நேம் அப்படின்னு கொடுத்தனா, இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். என்கிட்ட என்டர் நேம் கேட்குதா? நான் இப்போ என்ன சொல்லுவேன், நிலன் அப்படின்னு கொடுத்தனா ஹலோ நிலன் அப்படின்னு கொடுக்கும். நான் இந்த இடத்துல திருப்பி நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், எனக்கு இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணுமா, ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், இது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். நேம் நிலன் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹலோ நிலன் அப்படின்னு சொல்லி இந்த அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன, அண்ட் ஸ்ட்ரிங் எப்படி கன்காட்டினேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சாப்டர்லேயும் நம்ம ஸ்ட்ரிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.